சென்னையில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாட்டோம். ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது. தேர்தல் முடிந்த உடன்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள் என்று சொன்ன வைகோ இன்று அதையெல்லாம் கடந்து விஜயகாந்த் அவர்களை அந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஒரு தலித் சமுதாய முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நல கூட்டணி இன்று விஜயகாந்த் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த அரசியல் சூழல் எங்களுக்கு மிக சாதகமாக ஒரு சூழல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி உறுதியாகி இருக்கிறது. காரணம், திமுக அண்ணா திமுக மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள். இந்த இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு மாற்று யார் என்று களத்தில் இருக்கின்ற யார் யார் என்று உங்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். மக்களுடைய பிரச்சனை என்ன என்று தெரியாத அவர் பெரும்பான்மையான நேரத்தை அவருடைய மகனுடைய படத்தை எடுக்கின்ற மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களெல்லாம் சென்று தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாத ஒரு எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த். எதிர்க்கட்சி தலைவராக இவரால் செயல்பட முடியவில்லை. இவர் முதலமைச்சராக வந்து என்ன செய்ய போகின்றார்? ஆக தமிழ்நாட்டில் மக்களிடம் நீங்கள் கேள்வியை கேளுங்கள். உங்களுக்கு 93 வயது கலைஞர் வேண்டுமா, அல்லது 68 வயது வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஊழல் செய்கின்ற ஜெயலலிதா வேண்டுமா, அல்லது அரசியல் என்று என்னன்னு தெரியாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் வேண்டுமா, அல்லது ஒரு இளைஞர் அன்புமணி வேண்டுமா என்று நிச்சயமாக மக்கள் நல்ல முடிவெடுப்பார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய ஓராண்டு காலம் உழைப்பு, அணுகுமுறை, விஞ்ஞான ரீதியிலே அரசியல், இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு என்று தெளிவாக எங்களுடைய சிந்தனைகள், கருத்துக்கள்